இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்த்து பார்த்து பொறுமையா உள்ள கொண்டு போய் வைங்க. என்னப்பா இது? யாரு ஆர்டர் போட்டது? இந்த வீட்ல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னு சொல்லி இளங்கோ அண்ணன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க ஐயா. ஓ, கிச்சன் அங்க இருக்கு, இறக்கி வச்சுட்டு போங்க. சரிங்க ஐயா. என்னாச்சு? பென்ட்ரைவ் எங்க? எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, அப்பா உள்ளதா இருக்காரு, அவர்கிட்டயே கொடுத்துருங்க. சரி. ஹலோ. ஆமாம்மா, இப்பதான் கைக்கு வந்தது. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏய், யார் நீ? உள்ள என்னடா பண்ற? இப்ப உன்னோட மொத்த சொத்துக்கும் நான் தாண்டா வாரிசு. நான் அவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தப்போதான் உதய பெருமாள் இங்க வந்துட்டு போனாரு. அதை யூஸ் பண்ணி தான் நான் அவர் மேல பழிய போட்டேன். செய்தித்துறை மந்திரி கணேசன் கொலை செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் கணேசனை கொலை செய்தது அவரது வளர்ப்பு மகன் இளங்கோதான் என்பது சாட்சியங்களுடன் நிரூபணமாகியுள்ளது. எனவே தன் தந்தையை கொலை செய்தது மட்டுமில்லாமல் அந்த பழியை இன்னொருவர் மீது சுமத்திய குற்றத்துக்கும் சேர்த்து இளங்கோவிற்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. மேலும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட உதய பெருமாளை நிரபராதி எனவும் அவரை விடுதலை செய்யுமாறும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. என்னங்க குடுமா இந்தா. உள்ள வாங்க. வா பா. வாமா. சிவா, மாமா வந்துட்டாரு, வாங்க போய் பார்க்கலாம். இல்ல வேண்டாம், போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்னு சொல்றீங்க? அவரு ஜெயில இருந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால இங்க இருக்க எல்லாரும் இத்தனை நாளா அவர் எப்படி எல்லாம் மிஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நாம போய் அவர் முன்னாடி நின்னா அது நல்லாவா இருக்கும்? சும்மாவே எல்லாரும் நம்மள அப்படி திங்குற மாதிரி பாப்பாங்க. இப்ப சொல்லவா வேணும்? பத்தாததுக்கு அந்த கபிலன் வேற அங்கதான் இருப்பான். என்ன பார்த்தா கண்டிப்பா அவன் அப்செட் ஆவான். எதுக்கு இதெல்லாம்? விடு, இப்ப இல்லைன்னா என்ன? அவர் இந்த வீட்டுல தானே இருக்க போறாரு. பொறுமையை பார்த்துக்கலாம். அண்ணே, நம்ம குடும்பத்து ஆளுங்க மட்டும் இல்ல, ஆபீஸ்லயும் நீங்க எப்ப வருவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டாங்கண்ணே. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணாங்கண்ணே.
என்ன பொன்னி, காலேஜ்லாம் போனியா இல்ல கட் அடிச்சிட்டியா? என்ன இருந்தாலும் நம்ம மாமா வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சும் அவரை போய் பார்க்காம இருக்கிறது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா நாம போனா அங்க இருக்கிறவங்களால நார்மலா இருக்க முடியாது. அவங்களாச்சும் நிம்மதியா இருக்கட்டும், விடு. எனக்கு என்னமோ மாமா உங்களை தேடுவாரோன்னு தோணுது. யாரு அவரா? நல்லா தேடுவாரு போ. ஏன் ஹைலி நீ வேற. அவர் இந்த வீட்டுக்கு வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இனிமே என் முகத்துல வேற முழிச்சாகணுமேன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. வாங்க மாமா. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுல இருந்து கோர்ட்ல தீர்ப்பு வர வரைக்கும் என்ன வெளியே கொண்டு வரதுக்காக இந்திராணி எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அதே அளவுக்கு நீங்களுமே கஷ்டப்பட்டிருக்கீங்க. எனக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புதாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அன்புக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுல என்ன மாமா இருக்கு? உங்களுக்கு ஒண்ணுனா எப்படி எங்களால சும்மா இருக்க முடியும்? நாங்களும் உங்க குடும்பம் தானே. மாமா, ரித்திகாவோட அக்கான்ற முறையில நானும் உங்க குடும்பம் தானேன்னு சொன்னேன்.